வாங்க இன்னைக்கு நாம ஒரு பழங்கால மர்மத்துக்குள்ள ஆழமா பயணிக்க போறோம். பைபிள் மற்றும் பல பண்டைய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ராட்சதர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் கட்டுக்கதையா இல்ல இதுக்குள்ள ஏதாச்சும் ஆழமான அர்த்தங்கள் மறைஞ்சிருக்கா? சரி, வாங்க இத பத்தி விரிவாக பார்ப்போம். நம்மளோட இந்த தேடல் ஆதியாகமத்துல இருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஆனா ரொம்பவே மர்மமான வசனத்துல இருந்து தான் தொடங்குது. இராட்சதர்கள், அதாவது மூல எபிரேய மொழியில நெஃபிலம்னு சொல்லப்படுற இவங்க உண்மையில யாரு? இந்த ஒரே ஒரு வசனம் பல நூற்றாண்டுகளா விவாதங்களையும் கேள்விகளையும் எழுப்பிக்கிட்டே இருக்கு. இதுதான் நாம இன்னைக்கு ஆராய போறோம் முக்கியமான கேள்விகள். இந்த விளக்கத்துல நாம பைபிளையும் மத்த சில பண்டைய நூல்களையும் அலசி இந்த மர்மமான உயிரினங்களோட தோற்றம் மற்றும் தாக்கத்தை பத்தி புரிஞ்சிக்க முயற்சி பண்ண போறோம். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, பைபிள்ல ஒரே ஒரு வகை ராட்சதர்களை பத்தி மட்டும் பேசப்படல. உண்மையில பல வெவ்வேறு பெயர்கள்ல ராட்சதர்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனித்துவமான பின்னணி இருக்கு. இங்க சில உதாரணங்களை பாருங்க. நெஃபிலீம், அதாவது வீழ்ந்தவர்கள். அப்புறம் ரெஃபாயிம், ஏனாக்கியர்னு இப்படி பல பேர்கள் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ராட்சசர்கள்ங்கிறது எபிரேய பைபிள்ல ஏதோ ஒரு தடவை மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் இல்ல, அது திரும்ப திரும்ப வர்ற ஒரு முக்கியமான கருப்பொருள்னு நாம புரிஞ்சுக்கலாம். சரி, பைபிள்ல ராட்சதர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுது, ஆனா அவங்க எப்படி உருவானாங்கன்னு பெருசா விளக்கல இல்லையா? அந்த இடத்துலதான் அதிகாரப்பூர்வமற்ற ஏனோக் புத்தகம் உள்ள வருது. இது நெஃபிலிம்களோட தோற்றம் பத்தி ஒரு முழுமையான கதையே நமக்கு கொடுக்குது. ஏனோக்கின் புத்தகம் சொல்ற கதை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதன்படி காவலர்கள்னு சொல்லப்பட்ட தேவதூதர்கள் மனித பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த தடை செய்யப்பட்ட உறவுல பிறந்தவங்க தான் இந்த ராட்சதர்கள். பாத்தீங்களா, அவங்க தோற்றத்துக்கே ஒரு அமானுஷ்யமான விளக்கம் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, ஏனோக் புத்தகம் இந்த ராட்சசர்களோட உயரத்தை பத்தி சொல்ற ஒரு விஷயம் நம்மள அப்படியே திகைக்க வைக்கும். 3000 முழம். யோசிச்சு பாருங்க, அது கிட்டத்தட்ட ஒரு மலை அளவுக்கு சமம். இது அவங்க கதையோட பிரம்மாண்டத்தையும் அவங்க ஏற்படுத்தின தாக்கத்தையும் நமக்கு காட்டுது. இவங்க வெறும் பெரிய உருவம் கொண்ட மனுஷங்க மட்டுமல்ல, அவங்க ஒரு பேரழிவு சக்தி மாதிரியே இருந்திருக்காங்க. பூமியோட வளங்களை அழிச்சு வன்முறைய கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. அதனாலதான் அவங்களோட இருப்பு ஒரு பெரிய பேரழிவா கருதப்பட்டு அது ஒரு தெய்வீக தீர்ப்புக்கு வழிவகுத்தது. இப்ப நாம ஏனோக் கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு இறையியல் தாக்கத்துக்கு வரோம். சரி, இந்த ராட்சசர்கள் செத்துட்டாங்க, அப்புறம் அவங்களோட ஆன்மாவுக்கு என்னாச்சு? இதுக்கு கிடைக்கிற பதில் ரொம்பவே ஆச்சரியமானதும் முக்கியமானதும் கூட. ஏனோக்கு புத்தகம் ஒரு அதிர்ச்சியான பதிலை கொடுக்குது. ராட்சதர்களின் ஆவிகள் பூமியின் மீது தீய ஆவிகளாக மாறும். பாருங்க, இந்த ஒரே வரி செத்துப்போன ராட்சதர்களையும் பண்டைய யூத சிந்தனையில பேய்களோட தோற்றத்தையும் நேரடியா இணைக்குது. பேய்கள் எங்கிருந்து வந்தன அன்ன கேள்விக்கு இது ஒரு பழங்கால விளக்கமா இருக்கு. ஆக இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ராட்சதர்களோட உடல்கள் மட்டும்தான் அந்த மகாபிரளயத்துல அழிஞ்சு போச்சு. ஆனா அவங்களோட ஆன்மாக்கள் உடம்பே இல்லாம தீய சக்திகளா இந்த பூமியிலேயே தொடர்ந்து சுத்திட்டு இருந்துச்சு. பண்டைய யூத நம்பிக்கையின்படி இவங்கதான் பேய்கள். சரி, நாம முடிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை டக்குன்னு பார்த்திடலாம். இது நாம பேசின வெவ்வேறு உயிரினங்களை பத்தி ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கும். இந்த அட்டவணைய பார்த்தா நாம பேசின எல்லாமே சுருக்கமா புரியும். நெஃபிலிம் மாதிரி ராட்சச கலப்பினங்கள், ரெஃபாயிம் மாதிரி பழங்கால இனங்கள், லிவ்யாத்தன் மாதிரி கடல் அரக்கர்கள், அப்புறம் கடைசியா ராட்சசர்களோட ஆன்மாக்களான பேய்கள் வரை அந்த பண்டைய உலகம் பயமுறுத்துற உயிரினங்களால நிறைஞ்சிருந்ததுன்னு தெரியுது. இப்போ நாம நம்ம ஆய்வோட முடிவுக்கு வரோம். இந்த பழங்கால பயங்கரமான கதைகளை புதிய ஏற்பாட்டுல வர்ற ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தோட இணைச்சு பார்க்க போறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. லூக்கா 21ல இயேசு கடைசி காலத்தை பத்தி பேசும்போது ஃபோபீத்ரா மெஹிகலா அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதோட நேரடி அர்த்தம் பெரிய பயங்கரமான விஷயங்கள். இது ஏதோ அரக்கர்களை மட்டும் குறிக்கல, நம்மள மிரள வைக்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி வர்ற அறிகுறிகளையும் குறிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த காலத்து மக்களுக்கு பயங்கரம் அப்படின்னாலே அது ராட்சசர்களும் அரக்கர்களும் தான். அப்போ அந்த தீர்க்க தரிசனத்துல வர்ற பயங்கரம்ங்கிற வார்த்தையை அவங்க மனசுல இருந்த அந்த உயிரினங்களோட நேரடியா தொடர்பு படுத்தி பார்த்திருப்பாங்க இல்லையா? இறுதியா நாம இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம். தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட வானத்திலிருந்து வரும் பயங்கரங்களும் பெரிய அடையாளங்களும் அப்படிங்கிறது இந்த பழங்கால கொடூரமான உயிரினங்களோட ஒரு எதிரொலியா இருக்குமோ? ஒருவேளை அந்த பழைய பயங்கரங்கள் ஒரு புது வடிவத்துல திரும்ப வருமா? இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.